ஹாய். இன்னைக்கு ஈவினிங் போல் சீக்கிரமே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததா, சப்பாத்தி போட்டு சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதுமே சப்பாத்தி போடுறேன்னா சீக்கிரமே நான் செஞ்சுருவேன். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சு முடிச்சாச்சு ரொம்பவே. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்ததா, புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி, அந்த கடையை நம்ம ஏன் விட்டு வைப்பானே, நம்ம தான் எந்த கடையாக இருந்தாலும் ஓடி போய் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா. அதனால சரி அந்த கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட்டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டேன் நான். அப்புறம் இவங்களும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் மேட்டூர் போனோம். போகும்போதே நல்லா இருந்தது. இந்த மலை பாதையில் போகும்போது நல்லா சுற்றி தண்ணியாக வேற நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருந்தது போகும்போது பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் என்னென்னா இங்கே கொஞ்சம் ரோடு சரி கிடையாது. போகும்போதே பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். வண்டிக்காரங்க காரு இதெல்லாம் கொஞ்சம் சருன்னு வருமா, பாப்பா வச்சுட்டான். கொஞ்சம் லேட் நைட்டில் போகிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் நாங்கள் போகிற நேரத்துக்கு பார்த்தோன்னா ரோடே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இந்த 16 பீச் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோட்டில் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரேர் தான், அங்கே ஒரு வண்டி இங்கே ஒரு வண்டி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. மலைப்பாதையிலுமே அப்படி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கேருந்து போகும்போது. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ நாங்கள் மேட்டூர் போயிட்டோம். மேட்டூர் என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையும் போதே பார்த்தா புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, நான் வந்த புதுசில் அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனது. அதுக்கப்புறம் இடிச்சிட்டு வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்களா, அதனால் பஸ் ஸ்டாண்ட் சைடே எப்படி இருக்குன்னு கூட நான் போய் பார்க்கவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன். புது பஸ் ஸ்டாண்ட் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, நல்லா லைட் செட்டோடு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வழியாக தான் போனோம். பஸ் ஸ்டாண்ட் தாண்டினாலே கடை தான். சரி, கடையில் போயிட்டு நமக்கு ஏதாவது கையில் மாட்டுமான்னு ஆக்சுவலி நாங்கள் நினச்சிட்டு போனோம். ஆனால் நான் மெயின் நினச்சிட்டு போனது எதுக்குன்னா, தொடப்பம் வாங்கணும். நாளைக்கு வரலட்சுமி நோம்பா, சாமிக்கு வளையல் வாங்கி தரலாம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூலில் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அது கலரிங் பண்ணுறது, கலர் பென்சில் இருக்கான்னு இந்த 3 ஐட்டம்காக தான் நான் போனேன். அப்புறம் பாப்பாவுக்கு எதாவது ட்ரெஸ் கிடச்சிதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே நுழைஞ்சாலே லைட் செட் அப்படியே கண்ணை கூச ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ லைட் செட் போட்டிருந்தாங்க கடையில். அப்படியே பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மங்களோடைய ஒரு கால்வாசியை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பஜாருக்குள்ளே போனோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பரவாயில்லையாக தான் இருந்தது. ரேட்டும் ஓரளவுக்கு பட்ஜெட்குள்ளே தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு தான் சும்மா அள்ளி குமிச்சு வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. வீட்டுக்கு போட்டுக்கிறதுலேருந்து, ரஃப்யூஸ் போடுறதுலேருந்து, வெளியில் போட்டுக்கிற வரைக்கும், கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற வரைக்குமே நல்லா இருந்தது. பட் எங்களுக்கெலாம் டாப்ஸ் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் இவங்க சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க, இங்கே எடுக்கிறது தான் உனக்கு தீபாவளிக்கு, உனக்கும் பாப்பாவுக்கும் அப்படின்னாங்க. பாப்பாவுக்கு பர்த்டேக்கும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெலாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். சரி, நமக்கும் ஏதாவது கையில் நல்லதாக மாட்டினா எடுக்கலான்னு தான் பார்த்து தீபாவளிக்கு வச்சுக்கலான்னு. பட் ஆனால் எதுவுமே நல்லா இல்லை. எங்களுடைய டாப்பெல்லாம் எதுவும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. ஆனால் கொஞ்சம் தொலைவி பார்த்துருந்தா கிடச்சிருக்குமோ என்னமோ தெரியல. அப்புறம் இவங்களுக்கு எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஆனால் இவங்க தான் ஆளுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் டிஷர்ட் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வேலையை பார்ப்போமேனு ஏதாவது கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு பேகும் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பார்த்தா அதுவுமே கொஞ்சம் 200 அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்களா. அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளே வராது. நான் 150 தான் நினச்சிட்டு போனேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டிலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. நான் வாங்குகிற நைட்டி மாதிரியே நிறைய இருந்தது. ஆனால் கம்மி ரேட்டில் இருந்தது. ஆனால் இருக்கிற நைட்டியை போட்டால் போதும், வாயை மூடிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம பாப்பா எதுக்கு வந்தாலும் அந்த வேலையை அவள் பார்த்தா. அவளுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டோன்னா நல்லா சுற்றணும். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்மளை விட அவள் தான் ஆராய்ச்சி பண்ணுவாள். எங்கே போனாலும் இந்த கடையில் சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே வச்சிட்ருக்கிறா அவள். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் கடையில் சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஒரு 3 ஃப்ராக்கு தான் எடுத்தோம். என்ன சொல்கிறது, ஒர்த்து தான். ஃப்ராக் எல்லாமே ஒர்த்து தான். உங்களுக்கு 300 to 40 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பரவாயில்லையாக தான் இருந்தது. சரி ஓகே, அவளுக்கு ஆகும்ல எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் போட்டு போகிறதுக்கு. ஆனால் அதுவுமே சொல்லிட்டாங்க, பாப்பாவுக்கு அது தீபாவளிக்கு ஒன்று பர்த்டேக்கு ஒன்றுன்னாங்க. அந்த தீபாவளிக்கு போட்டுக்கலாம், பர்த்டேக்கு போட்டுக்கிற அளவுக்கு சுமாராக தான் இருந்தது. சரி ஓகே எடுப்போமே, அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே செம்ம பசி. ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுண்டா அப்படின்னு சொல்லி சுட்டு வச்ச சப்பாத்தியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவளுக்கு ஊட்டி விடணுமே, அதானே என்னோட பெரிய டாஸ்கே. அப்புறம் அவளுக்கும் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு ஊட்டினேன். ஃபஸ்ட்டு சாப்பாடை போட்டேன், வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டேன். அது ஒரு சப்பாத்தி சாப்பிட்றதே பெரிய வேலையாக வச்சுட்டு இருந்தான். இவங்க என்னையே பிடிச்சிட்டுறாங்க,
ஆரம்பிச்சிட்டாங்க. பட்னியாக போடு, அப்போ தான் அவள் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி குழந்தைங்கள விட முடியுமா பட்னியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போன ஏதோ சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாளைக்கு மாவாட்டுறதுக்கு இன்றைக்கி அரிசி ஊற வச்சிடலாம்னா அப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு சீக்கிரமே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.